கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஏற்கனவே நான் சொன்னதைப் போல ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்து, கிறிஸ்துவ வாழ்வில் உட்புகின்ற முதல் திருவருட்சாதனம் இது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது தருகின்ற அருள் ஆசீர் பாடங்கள் நம் இதயத்திற்குள் சென்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நமக்கு திருமுழுக்கு தந்த அனைவரையும், நமது பெற்றோரையும் நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். இன்று இந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த திருமுழுக்கின் வழியாக ஆண்டவரோடு இணைந்திருப்பது தான். ஆகவே இந்த திருமுழுக்கு, ஆண்டவர் தருகின்ற பெற்ற இந்த திருமுழுக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை உங்களோடு ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம்: காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். இது கிறிஸ்மஸ் நேரத்தில் அதிகம் படிக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதி. ஆகவே இறைவன் கடவுள் தன் மகனை நம்மோடு ஒருவராக, இம்மானுவேலாக, கடவுள் நம்மோடு என்று சொல்லுகின்ற கிறிஸ்மஸ் பகுதி இது. இதையே இன்னும் சற்று விரிவாக நம்மோடு ஒருவராக என்ற ஒரு சிறிய தலைப்பை தந்திருக்கிறேன். அந்த தலைப்பின்படி இந்த திருமுழுக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை சற்று அலசி பார்ப்போம். நம்மோடு ஒருவராக என்பது இயேசு கிறிஸ்து தொடர்பில்லாத ஒருவராகவோ, அவராகவே தன்னிச்சையாக எல்லாம் செய்துவிட்டு திரும்ப சென்று விட்டவராகவோ, இலைமேல் தண்ணீராக ஒட்டாதவராகவோ, மனிதத்துடன் தொடர்பில்லாதவராகவோ இல்லை. சுருங்க கூறின், அவர் உலகிற்கு வந்தது தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை முடித்து மீண்டும் அப்படியே செல்வதற்கு அல்ல. மாறாக யோவான் தன்னுடைய நற்செய்தியில் சொல்லுவதைப் போல, கடவுள் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இதைத்தான் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்னும் அழுத்தமாக, ஆழமாக நாம் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு சொற்றொடரை சொல்லுவார்: நமது நாற்றத்தை ஏற்றுக்கொள்ள அவர் வந்தார். த ஸ்மெல். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாற்றம் இருக்கும் என்பது உண்மை. என்னுடைய நாற்றம் உங்களுடைய நாற்றம் அல்ல. ஆகவே இந்த நாற்றத்தை பெற்றுக்கொள்ள வந்தார். அதாவது நம்மோடு இரண்டர கலக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. வந்தோம், போனோம், முடித்தோம், எனக்கும் உலகுக்கும் தொடர்பில்லை என்று சொன்னவர் அல்ல. நம்மோடு இரண்டர கலந்து வாழ்ந்தவர். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் பெருவிழா. இன்றைய திருமுழுக்கு அதையும் கடந்து ஒரு படி மேலே போய் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்தார் என்று சொல்லுகிறது. எனவே நமது கலாச்சாரத்தை, நமது பண்பாட்டை, நமது வழிபாட்டை, நமது வாழ்க்கை முறையை, நமது உணர்வுகளை, உணர்ச்சிகளை ஒன்றிணைத்து வாழ வந்தவர் இவர். இதை ஏற்றுக்கொண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதுதான் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் நம்மை போலவே வாழ்ந்தார் என்று கூறுவதன் பொருள். இதை சுட்டிக்காட்டுவதுதான் இந்த திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கு இந்த பாவ பரிகாரத்துக்காக செய்யக்கூடிய இந்த ஒரு சடங்கு
அவருக்கு தேவையே இல்லை, அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் அதையும் ஏற்றுக்கொள்கிறார். காரணம், நம்மோடு ஒருவராக இருக்க வேண்டும் என்ற அந்த காரணத்தினால்தான் ஏற்றுக்கொள்கிறார். இதற்கு அடிப்படையாக இருந்தது கீழ்ப்படிதல். ஆகவே இறைவன் சொன்னார், தன் தந்தை சொன்னதன்படி எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலும் நான் மனிதனுடைய நாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன், வாழ்வேன், இரண்டர கலப்பேன் என்று ஒரு அருமையான பாடத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். மனிதர்களோடு மனிதராக ஐக்கியப்படுத்தியதை நிகழ்வுதான் இது. அவர் இன்னும் புதுமைகள் எதுவும் செய்ய ஆரம்பிக்கவில்லை. தான் யார் என்பதை எங்குமே அவர் சொல்லவில்லை. ஆனால் எடுத்தெடுப்பிலேயே முதல் அடி அவர் நம்மில் ஒருவராக இரண்டர கலந்தார். த solidarity ஆஃப் ஜீசஸ் வித் ஹியூமனிட்டி, இதுதான் இந்த திருமுழுக்கு நமக்கு சொல்லுகின்றது. இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு செல்லுவோம். இந்த திருமுழுக்கு இயேசுனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது? இது தேவையில்லாத ஒன்று என்று நாம் பார்த்தோம், மிகவும் அவசியமில்லை. ஆனாலும் அவர் அதை பெற்றுக்கொள்கிறார். கீழ்ப்படிதலால் தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர் நம்மைப் போலவே வாழ்ந்தார். ஆகவே இந்த சடங்கு யூதர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்று. யூதன் என்ற முறையில் இயேசு கிறிஸ்துவுக்கும் இது பொருந்தும். இறைவனது விருப்பப்படியே வாழ்வேன் என்பதை சுட்டி காட்டுவதுதான் இந்த துப்புரவு சடங்கு, இந்த திருமுழுக்கு. யூதர்களுக்கு மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்ற குரலை கேட்டு மனம் மாறுவதற்காக அவர்கள் செய்த ஒரு முயற்சி, ஒரு சடங்கு தான் இந்த திருமுழுக்கு. ஆகவே மனம் மாறி ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும், வணங்கா கழுத்தினராக வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இரண்டாவது, திருமுழுக்கு பெற்றவர்கள் புதியவர்களாக, புதிய கண்ணோட்டத்தில், புதிய பார்வையில் இறைவனுக்கு சான்று பகர வேண்டியவர்கள், இறைவனோடு வாழ வேண்டியவர்கள். சும்மா தண்ணி தெளித்து அல்லது முக்கி எந்திரிச்சா எல்லாம் போயிடுச்சு என்பதல்ல. ஒரு புதிய கண்ணோட்டத்தில் புதியவர்களாக புதிய பார்வையில் வாழ வேண்டும். இதைத்தான் லூக்கா எழுதின செய்தியில் த பேப்டிசமல் பெரேட், திருமுழுக்கு அணிவகுப்பு என்ற ஒன்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின செய்தி 3வது அதிகாரம் 10 to 14 வரை உள்ள பகுதி நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள். பற்றிய விளக்கங்கள் தந்தையர்கள் அருமையாக தந்திருப்பார்கள். இருந்தாலும் நான் அதை வேகமாக படித்து காட்டுகிறேன். எப்போது திருமுழுக்கு யோவான் கொடுக்கின்ற அந்த நேரத்தில், அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். புதிய கண்ணோட்டம், புதிய பார்வை, புதிய வாழ்வு, இப்படி செய்யுங்கள். மீண்டும் வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்று கேட்டார். புதிய வாழ்வு, புதிய கண்ணோட்டம், இது போதும், இதோடு இருங்க என்று வாழுங்கள் என்று சொல்லுகிறார். படை வீரரும் அவ்வாறே அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். ஆகவே மனம் மாறியவர் புது வாழ்க்கை, புது சான்று பகர வேண்டியவர்கள், ஒரு புதிய கண்ணோட்டத்திற்குள் செல்ல வேண்டும் என்று இந்த பேப்டிசமல் பெரேட் அதிலே நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு அணிவகுப்பில் இதைத்தான் சொல்லுகிறார். இதைத்தான் அந்த திருமுழுக்கு அவர்களுக்கு சொல்லி தந்தது. செயலிலே தங்களுடைய மாற்றத்தை காட்ட வேண்டும். நான் மாறிவிட்டேன் என்பது என்னுடைய செயலால் வெளிப்படுத்த வேண்டும். நான் மாறிட்டேன் என்று சொன்னால் பத்தாது. ஐ லவ் யூ என்று நம்ம குடும்பத்தில் சும்மா சொல்லிட்டு இருந்தால் பத்தாது. ஒரு நல்ல செயல்களை செய்ய வேண்டும். என்னுடைய கணவருக்காக, என்னுடைய மனைவிக்காக குடிப்பதை அல்லது இது போன்ற தீய பழக்க வழக்கங்களை விட்டு விடுகிறேன். என்னுடைய மனைவியை அடாவடித்தனம் செய்வதையெல்லாம் நான் விட்டு விடுகிறேன். நான் மாறி இருக்கிறேன் என்பது செயலில் புதிய கண்ணோட்டத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லுவது தான் இந்த யூதர்களுக்கான திருமுழுக்கு. ஆகவே இந்த திருமுழுக்கைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் யூத சட்டத்தினர் அவர்கள் என்ன செய்தார்களோ அது அவருக்கு தேவையில்லாமல் இருந்தாலும், பாவமற்றவர் இருந்தாலும் உங்களுக்காக எனக்காக ஒரு முன்மாதிரியாக இதை அவர் செய்து காட்டினார். நம்மில் ஒருவராக அவர் இருந்தார். நம் நாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். அதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்பொழுது இயேசுனுடைய திருமுழுக்கு
பெற்றது என்ன சொல்லுகிறது? இதுதான் நமக்கு பாடமாகவும் அமைகிறது. அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இயேசுவினுடைய திருமுழுக்கிலே வானம் திறந்தது. வானம் திறந்து தந்தை பேசினார். என்ன பேசுகிறார்? இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். பிறகு வானம் திறந்து ஆவியானவர் இறங்கியதாக நாம் படித்து முடித்தோம். ஆகவே இந்த அருமையான நிகழ்வு இதுதான் நம்முடைய திருமுழுக்களும் நடைபெறுகிறது. அதற்காகத்தான் இறைவன் இதை ஒரு முன் அடையாளமாக நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதும் ஆண்டவர் இதைத்தான் சொல்ல வேண்டும். இறைவன் இதைத்தான் சொல்லி இருப்பார். இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவரே என் அன்பார்ந்த மகன். இந்த பெற்றோர் வழியாக பிறந்திருந்தாலும் இவரை என் மகனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், வாழ வைப்பேன், வளர வைப்பேன், பூரிப்படைகிறேன் என்று நாம் திருமுழுக்கு பெற்ற பொழுது கண்டிப்பாக இறைவன் மகிழ்ந்திருக்க வேண்டும். இந்த பூரிப்பு என்ற வார்த்தையினுடைய மூலத்தை பார்க்கின்ற பொழுது அது சொல்லுகின்ற வார்த்தை, என்னை இவர் ஏமாற்ற மாட்டார். அதற்காகத்தான் நான் பூரிப்படைகிறேன். இவரை நான் நம்புகிறேன். என்ன நடந்தாலும் சொன்னதை செய்வார், எனது எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார், இறை மனித உறவில் உறுதியாக நிலைத்து நிற்பார். முதல் வாசகம் இதைத்தான் சொல்லுகிறது. இறை மனித உறவில் உறுதியாக நிற்பார், பணி வாழ்வில் என்றும் பணிவோடும் கீழ்ப்படிதலோடும் வாழ்வார். இதுதான் யதார்த்தமாக முதல் வாசகத்தில் நாம் படித்தவைகளை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறேன். இந்த மூலமும் அதைத்தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவில் பூரிப்படைகிறேன் என்ற அந்த வார்த்தையினுடைய மூலம், கிரேக்க மூலம் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. மகிழ்ச்சி அடைகிறார், நம்புகிறார். ஐ ட்ரஸ்ட் யூ, ஐ லவ் யூ. நீ இப்படி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னை நீ ஏமாற்றி விட மாட்டாய் என்று நம்புகிறேன். என்னை எந்த நேரத்திலும் கை நெழுந்து விடவாய் என்று நான் நினைக்கவே இல்லை. உன்னை நம்புகிறேன். நீ வாழ வேண்டும் மகிழ்வோடும் மனநிறைவோடும். இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும், எந்த சூழலாக இருந்தாலும், ஏற்றம், இரக்கம், அவமானம் எதுவாக இருந்தாலும் நீ என்னை விட்டு விலகாமல் வாழ வேண்டும் என்பதற்காக, வாழ்வாய் என்பதற்காக இந்த அருட்சாதனத்தை நமக்கு தந்திருக்கிறார். இப்பொழுது நம்ம நினைத்து பாருங்கள். சாத்தானை விட்டு விடுகிறாயா, இதை விட்டு விடுகிறாயா, அதை விட்டு விடுகிறாயா என்று சொல்லுகின்ற பொழுது விட்டு விடுகிறேன் என்று ஒருமையில் சொல்லுங்கள் என்று தந்தையர்கள் அதை வலியுறுத்தி சொல்லுவார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இறைவனை நம்பி நாம் இந்த வாழ்வை ஆரம்பித்திருக்கிறோம். நான் வாழ முடியும் என்பதை இறைவன் எனக்கு சொல்லித் தருகிறார் என்பதுதான் இதன் பொருள். ஆகவே திருமுழுக்கு தரும் பாடங்கள் இன்று நமக்கு ஆண்டவர் சொல்லுவது இரண்டாவது வாசகத்தில் அழகாக சொல்லுகிறார். கொர்நேலியுடைய வீட்டிலே சென்று, இறைவன் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை. இவன் கருப்பு வேண்டாம், இவன் சிகப்பு வா, அல்லது இவன் உயர்ந்தவன் டால் வா, குட்டை வேண்டாம், இந்த பாகுபாடுகள் இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி பாகுபாடு அல்லது ஏற்றத்தாழ்வுகள், பணக்காரன் ஏழை எதுவும் இல்லை. யாரெல்லாம் இறைவனை நம்புகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கடவுள் பாரபட்சமின்றி இதை செய்கிறார், வாழ வைக்கிறார், நம்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்பதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. புறவினத்தார் மீதும் ஆவியானவர் இறங்கியதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் நினைத்தார்கள் ஆவியானவர் நமக்கு மட்டும்தான் என்று. ஆனால் ஆவியானவர் எல்லோருக்கும் இறங்கியதை அந்த கொர்நேலிய வீட்டிலே பார்த்தார்கள். பாகுபாடின்றி புறவினத்தார் மீதும் அவர் இறங்கி வந்ததை பார்த்தார்கள். அருமையான நிகழ்வு. வாழ்வின் ஆரம்பமே மகிழ்வோடும் நிறைவோடும் ஆரம்பிக்கின்ற ஒரு பற்றுறுதியோடு நாம் வாழ வேண்டும். கொடுத்த வாக்குறுதியின்படி எங்கெங்கெல்லாம் நிறைய வாக்குறுதிகள் தருகிறோம். இல்லறத்தில் கொடுக்குறோம், திருமணத்தில் கொடுக்குறோம், துறவரத்தில் குறுப்பட்டத்திலே கொடுக்குறோம். ஆக இந்த வாக்குறுதியின்படி வாழ வளர அருமையான ஆற்றலை முதலிலேயே ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்பதுதான் இந்த அருமையான திருமுழுக்கு நமக்கு சொல்லுகின்ற பாடம். இப்படி அந்த ஆண்டவருடைய துணையோடு வாழ முடியுமா? வாழ முடியும் என்பதற்காக 2 வாசகங்களை படித்து முடிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. இறுதியாக என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். ஆண்டவரோடு இணைந்திருப்பதில்
மகிழ்ச்சி அடையுங்கள். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தைகள் அல்ல. மகிழ்ச்சி அங்கே தான் இருக்கிறது. ஆண்டவரோடு இரண்டர கலக்க வேண்டும். அவர் நம்மில் இரண்டர கலந்ததைப் போல நாமும் கலந்து வாழ்ந்தால் ஆண்டவரில் மகிழ்ச்சி உண்டு. மீண்டும் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 10-11 இவ்வாறு சொல்லுகிறார். இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப் பெறுங்கள். அழகின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். அருமையான வாக்கியம். வாழ முடியும், வாழ வேண்டும். திருமுழுக்கில் என்ன சொன்னோமோ அதன்படி தொடர்ந்து வாழ வேண்டும் என்று வேண்டுவாம். வாழ்வில் ஆம் ஆகட்டும் என்று சொன்ன அன்னை கன்னிமரியால் நம் கரம் பிடித்து இந்த வாரம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் திருமுழுக்கின்படி வாழ வளர அருள் புரிவார். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரே ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். ஒரே ஒரு முறை தான் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். பெற முடியும், மீண்டும் பெற முடியாது. ஆகவே இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். நான் கொடுத்த அந்த பிரமாணிக்கத்தின்படி வாழக்கூடிய, இல்லறம் துறவரம் எல்லாரத்திலும் கொடுக்கக்கூடிய அந்த பிரமாணிக்கத்தின்படி திருமுழுக்கின்படி வாழ வளர ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அருளுள்ள வாழ்வாக, பொருள் நிறைந்த வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன்.